ஹரே ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். ஹரே கிருஷ்ணா பிரபு, சிவ சைதன்ய பிரபு, உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன ஆடியோ குருமகராஜ் வந்து நேத்து நம்மளுக்காக கொடுத்த ஒரு சின்ன ஆடியோ கேட்கலாமா? கேட்கலாம். குருமகராஜ் எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு ராதா குலநாத் பிரபு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சர்வன்ஸ்க்கு வந்தது. That's the one message. அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம். இது குரு மகாராஜ் நேற்று கொடுத்த ஆடியோ மெசேஜ். யாரெல்லாம் குரு மகாராஜோட ஹெல்த் ரெக்கவரிக்காக ப்ரே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக மகாவரப்பு போய் கேட்டிருக்காரு, அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்றீங்களா அப்படின்னு. ஸோ குரு மகாராஜ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி யாருக்கும் தனித்தனியா மெசேஜ் கொடுக்காம எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன வீடியோ, குருமகராஜோட வீடியோ பார்த்துட்டு குருமகராஜ் எல்லாரும் தரிசனம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசலாமா பிரபு? சரிங்க. So we should remember how all the devas, devis, they're also Krishna devotees. So we should remember how all the devas and devis, they are also Krishna devotees. நாமல் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும், எப்படி எல்லா தேவர்களும் தேவியர்களும் கிருஷ்ணரின் பக்தர்களாக திகழ்கின்றனர். But if you worship them, not Krishna, you go to their planets. But if you worship them and not Krishna, then அவங்கள மட்டும் வழிபட்டு கிருஷ்ணரை வழிபடாத பட்சத்தில் We go to their planet. we go to their planets. அவர்களுடைய லோகத்திற்கு செல்வோம். Not that whoever you worship, same thing. It's not that whoever you worship, Okay. the same result. It is not that whoever you worship, it's the same thing or the same result. யாரை வழிபட்டாலும் எல்லாருக்கும் ஒரே பலன் கிடைக்கும்ங்கிறது இங்கு கூறப்படுவதில்லை. Anyway, I think I spoke long enough tonight. Anyway, I think I spoke long enough tonight. அதனால் இன்றிரவு நான் நீண்ட சொற்பொழிவு கொடுத்துள்ளேன். Don't forget to make your pledge. Don't forget to make your pledge. அதனால உங்களது புஸ்தக உறுதிமொழியை எடுப்பதை மறந்து விடாதீர்கள். How many books you'll distribute in December? How many books you will distribute in December? டிசம்பர் மாதத்தில் எவ்வளவு புத்தகத்தை விநியோகம் செய்ய உள்ளீர்கள்? 1 book or 100 books or 1,000 books? 1 book or 100 books, 1,000 books, ஒரு புத்தகமோ 100 புத்தகமோ அல்லது 1000 புத்தகங்களோ, or 5,000 books? 5,000 books. 5000 புத்தகமாகவும் இருக்கலாம். Haribo! ஹரிபோல். Gauranga! ரங்கா Nityananda! நித்யானந்தா. Srila Prabhupada! ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. பிரபுவோட பக்தர்களே, பிரபுவோட பேரு சிவ சைதன்ய தாஸ். இவங்க மலேசியாவில் இருக்காங்க. கிருஷ்ண கண்ணையா டெம்பிள் அதோட தலைவரா இருக்காங்க. ரொம்ப காலமா அவங்க சேவையில இருக்காங்க.
நல்லா புத்தக விநியோகம் பண்றவங்க, நல்லா பிரச்சாரம் பண்றவங்க, நிறைய பக்தி தொண்டு செஞ்சிருக்காங்க. நிறைய பேரை பக்தர்களா மாத்திருக்காங்க. பிரபுவோட சங்கம் குருமகராஜ் கிட்ட ரொம்ப நல்ல சங்கம் இருக்கு பிரபுவுக்கு. பிரபுவோட அனுபவங்களையும் நம்ம எப்படி குருமகராஜுக்கு சேவை பண்ணி குருமகராஜை திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சிவச்சைதன்ய பிரபு கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்களை வரவேற்கும் முறமா சிவச்சைதன்ய பிரபு வரவேற்கும் முகமா எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஒரு முறை சொல்லி பிரபுவை வரவேற்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே கௌரங்கா 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 சைத்தன்ய பிரபுக்கு ஹரி ஹரே போல். கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ஹரே நன்றி. கிருஷ்ணா விஸ்வேஸ்வரி ஹரி மாதாஜி, போல். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரபு நான் எல்லாரையும் மியூட் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபு. ஓகே. பிரபு நீங்க இப்ப அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபு ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா, விளங்குதுங்களா? கேக்குது பிரபு. தேங்க்யூ பிரபு. ரொம்ப நன்றி மாதாஜி, விஸ்வேஸ்வரி கோபி தேவிதாஸ் மாதாஜி, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ ஆரம்பிக்க நம்ம குரு பிரணாம்லாம் சொல்லி மங்களாச்சாரம்லாம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். ஓம் அஜானதிமிரண்டஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரான்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதமேன பூதலே ஸ்வரூபம் கராமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வஞ்சகல்பாத்ருபிஷ கிருபா சிந்துவேவ ச பதிதானம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिति नामिने नामाचार्य पदनिताय कृपा पदायिने गौरकथा दामोदय नगरगरमतारिणे. नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने. नमस्ते सरस्वती देवं गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी प्रसतादेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ மிக்க மகிழ்ச்சி பக்தர் கூட இந்த சங்கத்தை நம்ம பரிமாற்றம் குரு மகாராஜை பற்றி நம்ம ஒரு பரிமாற்றத்தை நம்ம செய்கிறோம். ஸோ இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மிகவும். ஸோ நம்ம குரு மகாராஜ் அவர் ஒரு கருணையான ஒரு பர்சனிஃபைன்னு சொல்லலாம். அதாவது அவர் யார் பச்சை மதிப்பு அது வேறுபாடுகள் யார் இருந்தாலும் அது வேறுபாடு பார்க்க மாட்டாரு, எல்லாத்தையும் சரிசமமாக பார்ப்பாரு. வித்யா விநாய சம்பனி பிரம்மணகணி ஹாஃபிஸ் அஸ்தனே சுனிச்ச விஸ்வாபிகேஷா பண்டிதா சமன்ரேஷனா. ஸோ ஒரு பண்டிதன் எல்லாத்தையும் சமநிலையில பார்க்குறாங்களோ அதே மாதிரி குரு மகாராஜ் அந்த அந்த நிலை பார்ப்பார் எல்லாத்தையும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டாரு. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நம்மளே பார்ப்பாரு. ஸோ அவரோட அசோசியேஷன்லாம் ரொம்ப ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். அவரோட தொடர்பு ரொம்ப நம்மளுக்கு ஆன்மீக வளர்ச்சி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் சாது சங்க சர்வசிவை லவ மற்ற சாது சங்கம். அது சாது சங்கம் கொஞ்சம் அசோசியேஷன் கிடைச்சாலே அதுக்கு நம்மளுக்கு முழு திருப்தி கிடைக்கும். ஸோ நம்ம 1990 நான் குரு மகாராஜ் அதுக்கு முன்னே குரு மகாராஜ் நான் ஃபுல் டைம் வர்றது குரு மகாராஜ் பற்றி தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நார்த்தில் உள்ளவங்க தான். ஸோ 1990 நான் எஸ்டிஎம் கேர் அதாவது ஸ்ரீ ஜெகநாத் மண்டி கோலாலம்பூரில் நான் ஜாயின் பண்ணும்போது அங்கே தான் நான் முத ஜாயின் பண்ணி அங்கே குரு மகாராஜை மீட் பண்ணி அந்த அசோசியேஷன் க்ளோஸாக கிடச்சிச்சு. 1990 டிசம்பரில் தான் எனக்கு இனிஷியேஷன் அந்த குரு மகாராஜ் கொடுத்தாரு. ஸோ அப்போல்லாம் இனிஷியேஷன்லாம் ரொம்ப ப்ரோட்டோகால்லாம் ரொம்ப கிடையாது. குரு மகாராஜை பர்சனலாக இன்டர்வியூ பண்ணுவார். இன்டர்வியூ பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபுல் டைமாக இருக்கிறதுனால குரு மகாராஜ் கொடுத்துருவாரு இனிஷியேஷன் எல்லாத்துக்கும். ஸோ அப்போலேருந்து நம்ம குரு மகாராஜோட அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் குரு மகாராஜ் ஆக்டிவாக இருந்து மலேசியாவில் ஒரு செகண்ட் ஹோமாக அவர் நினச்சிட்டு அவர் இருப்பார். ஏன்னா ஒரு 90ஸ்லாம் அவர் வருவார். வந்துட்டு
நிறைய டிராவலிங் பண்ணுவாங்க. அப்போ அந்த அவர் டிராவல் பண்ணும்போது எல்லா பக்தரும் வந்து அவர் கூடயே சேர்ந்து பிரம்மச்சாரிகள் நிறைய பிரம்மச்சாரி இருந்தாங்க அப்ப. ஸோ அப்ப அவங்க ஒரு ஒரு டவுன்லாம் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அந்த மூவ் ஈவன் கிராஸா கூட வருவாங்க. ஏன்னா மலேசியா வந்து ரொம்ப பெருசு இல்லை. ஸோ டிராவலிங் எல்லாம் காடியில தான் ஹைவேல தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அசோசியேஷன் கிடைச்சிச்சு நம்மளுக்கு அங்கே. ஈவன் 91 வந்து குருமரசனத்தில் நம்மளுக்கு செகண்ட் இன்ஸ்டியூஷன் கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணும்போது குருமரிஷி பர்சனலாக இன்டர்வியூ பண்ணாரு. ஸோ குருமரிஷி இன்டர்வியூ பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்பாரு. அதில் நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். என்ன கேள்வி கேட்டாருன்னா, பிரம்மன்லேருந்து பகவான் வந்ததா, பகவான்லேருந்து பிரம்மன் வந்தான்னு அப்படி திருப்பி மாற்றி மாற்றி கேட்பாரு. நம்மளுக்கு சமயத்தில் கன்ஃபியூஸ் ஆயிரும். பிரம்மன்லேருந்து பகவான் வந்துச்சா, பகவான் வந்து பிரம்மன் வந்துச்சா? ஸோ அப்படி எங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருமா? ஆரம்பத்தில் பிரம்மன் வந்துச்சுன்னு சொல்லுவோம் பிரபு. ஆரம்பத்தில் சந்தில குருமாரிச்சு வந்து ஆளை கேட்பாரு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோக் பண்ணிட்டு அப்புறம் அதே சமயத்தில் கேட்பாரு. ஸோ சமயத்தில் பிகாஸ் அவங்க வந்து பயத்தில் இருப்பாங்க பாருங்க. பயத்தில் இருந்துன்னா பிரம்மன்லேருந்து பகவான் வந்துச்சா, பகவான்லேருந்து பிரம்மன் வந்துச்சா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டோன்னா அவங்களே திகைச்சு போயிடுவாங்க. என்ன குருமாரிச்சு என்ன சொல்றாரு அப்படி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் பண்ணுவார் இப்போ குரு மகாராஜ். ஸோ லைக் திஸ் அவரோட ஜோவியல் மூட்டு. ஆல்தோ அவர் வந்து குரு ஸ்தானத்துல இருந்து நம்மளுக்கு வந்து மெர்சியை கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து அந்த ஜோவியல் மூட்டா இருப்பாரு நம்ம கூட. அப்புறம் இன்னொன்று வந்து குரு மகாராஜ் ஒன்று சொல்வாரு. அதாவது எஸ் நோ வெரி குட்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருப்பாரு ரொம்ப. ஆனா இப்பதான் தெரியுது ஏன் எஸ் நோ வெரி குட்னு சொல்றாருன்னு. தெரியுங்களா எஸ் நோ வெரி குட் அந்த கதை? பக்தி சென்ட மகாராஜ் ஒரு கதை சொல்லுவாரு, எஸ் நோ வெரி குட். தெரியுங்களா அந்த கதை? ஓகே, நீங்க சொல்லி கொடுங்க பிரபு. சரி. எஸ் நோ வெரி குட்னா அந்த ஒரு வில்லேஜ்ல குரு மகாராஜ் இந்த கதையை சொல்லுவாரு. ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு பெங்காலி, இந்த பெங்காலி இருப்பாரு. இந்த பெங்காலிக்கு வந்து இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாது, பெங்காலி தான் பேசுவார். ஸோ அப்போ அந்த வில்லேஜில் அந்த அந்த பட்டணத்தில் வந்து ஒரு ஒரு கொலையை திருடு நடந்து போச்சு. ஸோ அப்போ ஒரு கொலை திருடு நடந்து போச்சுன்னா அப்போ அந்த அந்த நேரத்தில் அவர் இருந்தார் அந்த அந்த சம்பவத்தில். ஸோ அப்போ அந்த சம்பவத்தில் இருக்கும்போது வேற யாரும் இல்லை, அவர் தான் இருந்தார். ஸோ அந்த இடத்துல அவர் சொன்னார், அவரு கொலை கண்டு அவர் போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரன் வந்தாங்க. போலீஸ்காரன் வந்து அவர் தான் இருந்தாரு, அவரை பிடிச்சிட்டாங்க. ஸோ அவரை பிடிச்சிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் கோர்ட் கேஸ் வருது. கோர்ட் கேஸ்ல வந்து அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஜட்ஜி கேட்கிறாரு. ஜட்ஜி வந்து பெங்காலியில கேட்கிறாரு. ஆனா இவர் வந்து அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினாக்க நான் ஏதாச்சும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசி, ஆனா இங்கிலீஷ் அவர் தெரியாது. அவர் கிராமத்துல இருக்கிறாரு, இங்கிலீஷ் புரியாது, 1-2 வார்த்தை தெரியும். ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் இங்கிலீஷ் பேசினாக்க நான் ஜட்ஜை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி நான் வந்து விடுதலை ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சரின்னு ஜட்ஜி வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீ அந்த கொலையை செஞ்சியா, நீ இந்த 3D கொலை செஞ்சியா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்ப இந்த புவர் வில்லேஜஸ் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பெங்காலியில, ஜட்ஜ் வந்து பெங்காலியில கேட்கிறாரு. ஆனா இவர் வந்து இங்கிலீஷ்ல சொல்றாரு, எஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு எஸ்ன்னு என்னன்னு தெரியல. ஸோ எஸ்ன்னு போட்டாரு. அப்புறம் இந்த அப்புறம் ஜட்ஜி 2வது கேள்வி கேட்கிறாரு. ஸோ நீ இந்த இதை செய்யும்போது அங்க கூட யாரும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரு என்ன சொன்னாருன்னா, ஆக்சுவலி இல்லைன்னு தான் சொல்லணும், பெங்காலியில இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவர் வந்து நோன்னு சொல்லிட்டாரு. நோனா யாருமே இல்லை. ஸோ அவங்க செய்யும்போது அவர் அந்த 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 சம்பவம் நடக்கும்போது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எஸ் நோ. அப்புறம் ஜட்ஜி கேட்டாரு, ஸோ இப்போ வந்து
உன்னோட உன்னோட தப்புக்கு வந்து உன்னோட தண்டனைக்கு வந்து உன்னை வந்து சிறைச்சாலையில கொடுத்து ஆய்வு ஆய்வு தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னாருன்னா வெரி குட்ன்ட்டாரு. வெரி குட்ன்ட்டாரு. என்ன என்ன அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து குற்றவாதி இல்ல, அவர் வந்து நிரபதி என்ன சொல்லுவாங்க, நிரபராதி பிரபு, நிரபராதி. நிரபராதி. பட் ஆக்சுவலி அவர் வந்து அங்க இங்கிலீஷ்ல சொன்னாக்க ஜட்ஜி வந்து விட்டுருவாருன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாரு, எஸ் நோ வெரி குட்னு. ஸோ அப்ப ஜட்ஜி வந்து ஜெயில போடணும்னா அவர் வெரி குட்ன்ட்டாரு. ஸோ அப்ப இது குருமாரிஸ் இந்த கதையை சொல்லிட்டு நம்ம சொல்லுவாரு, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம நினைச்சுக்கோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அப்படி நம்ம ஆக்ட் பண்ணும்போது அதை பத்தி தான் எஸ் நோ வெரி குட், எஸ் நோ வெரி குட்னு சொல்லுவாரு. இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன், ஏன் குரு மகாராஜ் எஸ் நோ வெரி குட், எஸ் நோ வெரி குட் சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிக்குவோம். ஸோ குரு வந்து சில சமயத்துல இன்டைரக்டா நம்மளை வந்து இது பண்ணுவாரு, நம்மளோட ஈகோ, நம்மளோட இக்னோரன்ஸ் இதெல்லாம் வந்து அவரு ரிமூவ் பண்ண பார்ப்பாரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி, ஸோ அதுதான் குரு மகாராஜ் ஒரு ஸ்பெஷலிட்டிஸ். ஸோ வித்வுட் ஹர்ட்டிங் பட் அழகா சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி அது ஒன்று. இன்னொன்று வந்து குரு மகாராஜோட மர்சி வந்து அளவுடட்டது. ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொன்னல, நம்ம குரு மகாராஜ் மலேசியா பூரா போய் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு ஊருக்கா போயிட்டு அங்கே ப்ரோக்ராம் செஞ்சு, அப்புறம் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு பிரம்மச்சாரி குரூப்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குரு மகாராஜ் என்ன செய்வாரு, நம்ம வந்து இதுக்கு போவோம், பீச்சுக்கெலாம் போவோம். பீச்சு, அப்புறம் வாட்டர் ஃபால், நிறைய மலேசியாவில் வந்து நிறைய வாட்டர் ஃபால்லாம் இருக்கு பாருங்க. பீச்சுக்கெலாம் போயிட்டு அவங்க குளிக்கும் பாருங்க. ஸோ குளிக்கும் போது குரு மகாராஜ் அங்கே கூட கிருஷ்ணா உணர்வு நம்மளுக்கு உதத்துவார். அதாவது எப்படி கிருஷ்ணா உணர்வார், கேம் செய்யறது இந்த மாதிரிலாம். ஸோ அதை எப்படி சைத்தன்ய மகாபிரபு பாஸ்ட் டைம், தண்ணி பாஸ்ட் டைம் அல்லது கிருஷ்ணா லீலை பண்ணது, அதே போல குரு மகாராஜும் அப்ப நான் சொல்றது வந்து பிஃபோர் ஸ்ட்ரோக். இந்த கதைகள்லாம் வந்து பிஃபோர் ஸ்ட்ரோக், அதாவது 80s 90s அப்புறம் 2000 அதில். ஏன்னா ஸ்ட்ரோக் வந்தது 2008 தான். ஸோ அது முன்னுக்கெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அது வந்து நம்ம கேம்ஸ் வந்து அந்த ஹரிபோல் கேம்னு ஒன்று இருக்கு. ஹரிபோல்னா அந்த ஹரியோட நாமத்தை சொல்லுவது. அதான் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா 2 டீமை பிரிச்சிருவாரு குரு மகாராஜ். 2 டீம் பிரிச்சுட்டு அப்புறம் துணியை பிரித்து ஒன்று வந்து தலையில் கட்டிக்குவாங்க. ஒரு டீமு இன்னொரு டீம் வந்து இது இருக்காது, ரிபன் இருக்காது. ஸோ அப்போ குரு மகாராஜ் என்ன செய்வார், ஸோ இந்த டீமில் அவரும் சொந்த கட்டிக்குவார். ஸோ இந்த டீம்னா அவரும் கட்டிக்குவார். அப்புறம் அந்த டீம் அந்த கேம்ஸ் என்னன்னா மகாமந்த்ரா, ஹரிபோல் மகாமந்த்ரா கேம். அதாவது இந்த மகாமந்திரா சொல்லிட்டு அந்த ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா அப்படி சொல்லிட்டு ஒரு மந்திரத்தா சொல்லி அந்த பால் வந்து அந்த டீமுக்குள்ளாரே வச்சு சர்க்கிள் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ குருமாரிஷம் பார்ட் ஆஃப் த. ஸோ குருமாரி செய்யும் போது நம்ம எல்லாம் அவங்க குருமாரிச்சி பிடிச்சி, குருமாரிச்சி பாதத்தை பிடிச்சி, பாதத்துல தலையெல்லாம் வச்சு அந்த தண்ணியிலே. ஸோ நிறைய மர்சி கொடுத்துருக்காரு அந்த இடத்துல நம்மளுக்கு. அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து அந்த 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 மூமெண்ட் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லான மூமெண்ட். குரு மகாராஜ் வந்து அந்த கேம்லேயே கூட கிருஷ்ண உணர்வு வச்சு நம்மளுக்கு எப்படி கிருஷ்ண உணர்வுலாம் இருக்க சந்தோஷமா ரிவோட்டிக்குள்ளார ஒரு நல்ல ஒரு அந்த கேம் மூலியமா டிவோட்டியோட நல்ல ரிலேஷன்ஷிப், ஸோ ஒரு நல்ல ஒரு தொடர்பு, அதை வந்து குரு மகாராஜ் வந்து அது உருவாக்குறாரு நம்மளுக்கு. அது ஒரு ஸ்பெஷலிட்டிஸ் அவர் இந்த இடத்துல. ஸோ அந்த மந்திர கேம்ஸ் இன்னும் அவர் நிறைய தடவை இந்த மலேசியாவுக்கு வந்து அதெல்லாம் செய்வார். ஈவன் நான் இந்தியாவில் கூட பார்த்துருக்கேன், கங்கையில் கூட அந்த மாதிரி கேம்ஸ்லாம் செய்வார், மகாமந்திர கேம்ஸ். ஸோ டிவோட்டியாக ஹாப்பியாக இருந்து செய்வாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பெஷல் மர்சி கிடைக்கும். ஸ்பெஷல் மர்சினா அவர் பாதத்தை எடுத்து தலையில் வைக்கலாம், அது ஒன்று ஸ்பெஷல். ஒன்று அப்புறம் நிறையா குரு மகாராஜ் வந்து இன்னும் மர்சிஃபுல்லாக எல்லா வீட்டுக்கும் போவார். ஒரு தடவை ஞாபகம் இருக்கு, நம்ம தீபாவளி வந்துச்சு மலேசியாவில். தீபாவளி வந்தாக்க அவர் காலையில்
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஸோ லைக் கண்டினியூஸ் டிஓடி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் புறப்பாடு மூர்த்தி எடுத்துகிட்டு போனோம். டிஓடி வீட்டில் போயிட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு பஜன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது கொஞ்சம் ஏதாச்சும் சின்ன சிம்பிளாக ஏதாச்சும் கொடுப்பாங்க. குருமா சாப்பிட்டு அப்போ இன்னொரு வீட்டுக்கு போவோம். அதே போல் காலையில் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் குருமஹாராஜ் ஒரு வீட்டுக்காக போனார். ஸோ அப்போ வந்து அவர் எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ரொம்ப எனர்ஜெட்டிக், ரொம்ப கருணையை அப்படியே வாரடி கொடுக்குறாரு டிவோட்டிக்கு அந்த தீபாவளி டைமில். ஸோ அது ஒன்று இருக்கு குருமஹாராஜ். இன்னொன்று வந்து அந்த ஏர்லி டேஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா குருமஹாராஜ் எல்லா ரதயத்திலையும் கலந்துக்குவார். ஸோ ஒரு தடவை ஒரு ரத யாத்திரால நல்லா ஒரு எக்ஸாம்பிளரியாக அதுக்கு என்ன அவர் வந்து ஸ்பான்டேனியஸ். குருமஹாராஜ் வந்து எது செஞ்சாலும் அவர் ஸ்பான்டேனியஸாக செய்வார். ஸ்பான்டேனியஸ்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்பான்டேனியஸ் தெரியுங்களா? அதே இடத்துல உடனடியாக செய்யறது. உடனடியாக அது நீட்ஃபுல். அது என்ன தேவை, அது என்ன நீட்ஃபுல்லா இருக்கோ அதுதான். ஒரு எக்ஸ்பர்ட் டிவோட்டி, ஒரு டிவோட்டினா, ஒரு பக்தர்னா, ஒரு எக்ஸ்பர்ட் டிவோட்டினா டூ த நீட்ஃபுல். அங்க என்ன நீட்ஃபுல் இருக்கோ அதை செஞ்சிருவாங்க. அது அவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க, எந்த இதுல இருக்காங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதான் பக்தர். எக்ஸ்பர்ட் டிவோட்டினா அந்த மாதிரி தான். எது நீட்ஃபுல்லா இருக்கோ அதை செய்வாங்க. ஸோ ஒரு தடவை ரத யாத்திரா, அதாவது கோலம்பூர் ரத யாத்திரால இருந்துச்சு. அப்போ நம்ம குருமஹாராஜ் வந்து எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்லாம் கொடுத்துட்டாரு. கிளாஸ்லாம் கொடுத்து அப்புறம் பிரசாதம் சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் குருமஹாராஜே சாப்பிட்றாரு. ஸோ குருமஹாராஜ் சாப்பிட்டுட்டு, ஸோ அப்போ நாங்களும் அங்கே இருந்தோம். குருமஹாராஜ் சேவை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ குருமஹாராஜ் சாப்பிட்டு என்ன செய்கிறாரு, அவர் நம்ம தண்ணி வச்சோம் அவர் கை கழுவுறதுக்கு. அவர் கை கழுவுல அதில் அவர் போயிட்டு அந்த சிங்கில் கழுவுறாரு. ஸோ அந்த சிங்கில் கழுவும் போது சிங்க் வந்து அப்போ வந்து பப்ளிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த சிங்கை. ஸோ யூஸ்வலி பப்ளிக்லாம் அவங்க வந்து போதை பண்ண மாட்டாங்க. சமயத்தில் அந்த சிங்க் வந்து அது பிரசாதம் அடைச்சிக்கிட்டு அப்படியே தண்ணி கோலம் மாதிரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம சமயத்தில் பக்தராக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து ஒன்றும் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம எப்படிலாம் கை வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதெல்லாம் எச்சியாச்சு. ஆனால் குருமஹாராஜ் அங்கே வந்தார், அங்கே கை கழுவுறாரு. கையை கழுவிட்டு என்ன செய்யறாரு தெரியுங்களா? உடனே கையை எடுத்து அந்த சிங்கில் எடுத்து அவர் அப்படி எடுத்து தூக்கி போடுறாரு. யாராவது செய்வோமா? நம்ம நினைப்போம் ஐயோ. குருமஹாராஜ் எடுத்த நானே பார்த்தேன். ஐயோ குருமஹாராஜ் வாட் குருமஹாராஜ் அப்படின்னு சொல்லி நம்மள போனாக்கா அப்படியே அவர் ரிலாக்ஸாக எடுத்துட்டு அப்படி எடுத்து தூக்கி போட்டு கை கழுவிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் குருமஹாராஜ் வந்து ஸ்பான்டேனியஸ். அது வந்து ஏன்னா ஒரு உள்ளத்துல என்ன இருக்கோ அதான் வெளியே இருக்கும். ஸோ உள்ளுக்கு வந்து பியூரா இருந்தால் வெளியும் பியூரா தான் பார்ப்பாங்க. எல்லாமே சுத்தம் தான் பார்ப்பாங்க. ஸோ அதான் குருமஹாராஜ். இன்னொன்று வந்து குருமஹாராஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா உதாரணமாக காமிக்கிறார். யட் ஆச்சரிஸ்தேச தத்தத் ஏவ தரஜுனா சயால் பரமானம் கூறுத்தே லோகஸ்தரன்னு வருது. கிருஷ்ண பகவத்கீதை சொல்றதுல எதெல்லாம் இந்த கிரேட் பர்சனாலிட்டி செய்கிறாங்களோ அதெல்லாம் காமன் மேன் ஃபாலோ பண்ணும். ஸோ அதை பார்த்துலேருந்து நானும் சில சமயத்தில் இந்த மாதிரி சிங்கெல்லாம் வந்து மாட்டி இருந்துச்சுன்னா அது அந்த ஞாபகம் தான் வரும். குருமஹாராஜே செஞ்சாரு, நம்ம யாரு, நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நம்ம அந்த தோட்டம் வரும். ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிளாக உதாரணமாக குருமஹாராஜ் வந்து நம்மளுக்கு உதாரணமாக காமிக்கிறாரு. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸாம்பிளரி டிவோட்டிஸ். பியோர் டிவோட்டிலாம் வந்து இது நல்லா இருக்கா, இது நல்லா இல்லையா, இது 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 கம்ஃபர்டபுளா, அது கம்ஃபர்டபுள் இல்லையா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஜடபரி வந்து துக்கம் சுக்கம் லாபம் நஷ்டம் இதெல்லாம் வந்து அந்த டுவாலிட்டிஸ்ல வந்து அவங்க வந்து அப்பாற்பட்டு இருப்பாங்க. ஸோ குருமஹாராஜ் அப்படிதான். அவர் துக்கம் சுக்கம் அவர் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் கூட, எவ்வளோ இது இருந்தாலும் அவர் வந்து எல்லாம் அனுசரிச்சுட்டு எல்லாம் ஒரே நோக்கத்துல சிந்தனையில இருப்பாரு. ஸோ அதான் ஒரு அவரோட மகிமை. அப்புறம் நம்ம 2000 போமே. இப்போ வந்து 2004 வந்து எனக்கு நம்ம மகாராப்பு கருணை மூலியமா நம்மளுக்கு வந்து சான்ஸ், சிமேஸ்வரப்பு மூலியமா நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு. நம்ம ட்ராவல் பண்ணேன் குருமஹாராஜ் கூட. யூஸ்வலி முன்னெல்லாம் வந்து இப்போலாம் வந்து ஒரு 8 பேர் போவாங்க குருமஹாராஜ் ட்ராவலிங்கு. அப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு சேவன் தான் போவாங்க, ஒரு சேவகன் தான் போவாங்க.
ஸோ அப்போ நம்ம ஒரு சேவை பண்ணால் 3 மாதம் தான் 3 மாதம் தான் ட்ராவல் பண்ணுவாங்க குரு மகாராஜ் கூட. ஸோ 3 மாசத்துல வந்து வேற சேஞ்ச் பண்ணுவாங்க சர்வெண்ட். ஆனால் மகாவரா கொஞ்ச நாள் இருந்தார். மகாவரா வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான சர்வெண்ட். ஸோ அவரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஸோ நானும் 2004 2004 வந்து நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிது ஒரு 3 மாசம் சேவை செய்யறதுக்கு குரு மகாராஜ் 2003 or 2004 somewhere around that. ஸோ அப்போ நம்மளுக்கு சேவை கிடைச்சிது. ஸோ அப்போ அந்த சேவையில் வந்து நான் ட்ராவல் பண்ணேன் குரு மகாராஜ் கூட. ஸோ எங்கெல்லாம் போனோம் தெரியுங்களா? நம்ம இந்தியாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்க்குலாம் போய் ட்ராவல் பண்ணோம். மிடில் ஈஸ்ட், துபாய், கத்தார், அபுதாபி. ஸோ இதெல்லாம் நம்ம குரு மகாராஜ் கூட போய் ட்ராவல் பண்ணிட்டு அவர் சர்வெண்ட்டாக இருந்தோம். அவர் ரொம்ப நம்ம எல்லாம் அவரோட நீட்ஸ் ஃபுல் அவருக்கு தேவைப்பட்ட ஜாமான்லாம் எடுத்து நம்ம தயார் பண்ணிடுவோம். சர்வெண்ட்டாக ஒரு வண்டி தான் எல்லாமே பார்த்துக்கணும். வெரி நைஸ், இன்ட்ரெஸ்டிங். நம்ம டயரிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் 3 மாதம் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க வேற இல்லை. ஸோ அப்போ குரு மகாராஜ் ரொம்ப ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பார் சர்வெண்ட். ஸோ உதாரணம் வந்து ஒரு தடவை அதே சமயத்தில் குரு மகாராஜ் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதுனா ட்ராவலிங் போகிறதுனா அவர் வந்து எசிட்டேட் பண்ண மாட்டார். அதாவது எசிட்டேட்னா அவர் வந்து எசிட்டேட்னா சொல்லுவாங்க. எசிட்டேட் தமிழ்ல சலிச்சிக்க மாட்டாரு. அதனால போகணும். அந்த நோக்கம் வந்து அங்கே போகணும். அது எப்படியா இருந்தாலும் சரி, அது போய் ஆகணும். அங்க அந்த போய் பிரச்சாரம், அந்த கோல் சலிக்காம எதுவுமே ஒரு கோலுக்காக ஒரு கோல் செட் பண்ணி போவார். ஸோ அப்போ ஒரு தடவை என்னாச்சுன்னா, நம்ம துபாயிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். ஃப்ளைட்டு துபாயிலேருந்து ஜேர்னி. அது வந்து 1 day ஃபுல்லாக எடுத்துச்சு. 1 day எடுத்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எங்கேருந்து துபாயிலேருந்து மும்பைலேருந்து ஹாங்காங், ஹாங்காங்லேருந்து ஆஸ்திரேலியா. ஸோ குரு மகாராஜ் வந்து அப்போ அங்கே ஸ்நான யாத்திரா நடக்கும். யூஸ்வலி பாக்ஸிங் டே ஆஸ்திரேலியா வந்து பாக்ஸிங் டேல வந்து டிசம்பரில் வரும். ஸோ அப்போ தான் வந்து அங்கே வந்து சம்மரு. டிசம்பர் அந்த நவம்பர் டிசம்பர்லாம் அங்கே வந்து சம்மர் பாருங்களேன். இந்த சைட்லாம் நார்தர்ன் சைட் அமெரிக்காலாம் வின்டரு. ஸோ ஆனால் ஆஸ்திரேலியா வந்து கீழே சவுத்தில் இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து சம்மர். ஸோ அந்த சம்மர் டைமில் தான் வந்து அங்கே ஸ்நான யாத்திரை செஞ்சு ரத யாத்திரை செய்வாங்க. ஸோ அப்போ அது பாக்ஸிங் டே அன்னைக்கு, அது ஹாலிடே. ஸோ அப்போ குரு மகாராஜ் வந்து எங்கள் துபாயிலேருந்து சப்போஸ் அவர் அங்கே போகிறது. ஸோ அங்கே அந்த லாங் ஜேர்னி அது. ஸோ அந்த ஜேர்னி வந்து மும்பைலேருந்து ஹாங்காங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேருந்து ஹாங்காங்லேருந்து ஆஸ்திரேலியா மெல்பர்ன் போனோம். மெல்பர்னில் தான் செஞ்சாங்க அந்த ஸ்நான யாத்திரா ஃபெஸ்டிவல். 3 days ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம், பனியாத்தி எல்லாமே கலந்துருக்கு. பனியாத்தி கூட செஞ்சாங்க சிலரை ஃபெஸ்டிவல் அதே டைமில். ஸோ அப்போ குரு மகாராஜ் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஸோ அப்போ டயரிங். அப்புறம் அதே சமயத்தில் குரு மகாராஜ் அதெல்லாம் பார்க்கல. அதே சமயத்தில் நம்ம அந்த ஜேர்னியில் வந்து நானும் வந்து கொஞ்சம் சப்போஸ் சர்வெண்டாக இருக்கணும். ஆனால் என்னாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சீக்காயிருது. கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சு, அப்புறம் டைரியா வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, குரு மகாராஜ் கூட போயிட்டு இந்த மாதிரி ட்ராவலிங்கில் வந்து இப்போ ட்ராவலிங்கில் வந்து நார்மலாக ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல பாருங்க. இப்போ ட்ராவலிங் பண்ணுறோம், வயிற்றால வேற டைரியா, அப்புறம் காய்ச்சல் வேறு வந்துருச்சு. ஸோ இதில் வேற குரு மகாராஜை பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப இதெல்லாம் இருக்குது. அப்போ நான் ஃபோனு அப்போ வந்து எல்லாம் குரு மகாராஜோட ஃபோன் அதெல்லாம் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ திடீர்னு ஃபோன் வேறு கீழே விழுந்துருச்சு. அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதை வேற பேனிக் ஆச்சு. எங்கெல்லாம் போச்சு ஃபோனு வேற. ஸோ அந்த இக்கட்டான நிலையில இருந்தது. அப்புறம் ஸோ நானும் அந்த ஃப்ளைட்டில் குரு மகாராஜ் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருந்தார் முன்னுக்கு, நான் வந்து எக்கனாமிக் கிளாஸ்க்குனால இருந்தேன். ஸோ அப்போ சரியான ஒரு இன்டென்ஸாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்புறம் குரு மகாராஜுக்கு தெரியும் எனக்கு வந்து உடம்பு முடியலன்னு. ஸோ அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, அப்போ குரு மகாராஜுக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து இந்த சேலட் அதெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் குரு மகாராஜ் எடுத்து வந்தார்.
எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாரு. டேக் திஸ், யூ கேன் டேக் திஸ் சாலட் அப்படின்னு. நானும் பார்த்தேன், ஐயோ குரு மகாராஜ் எனக்கு வந்து சர்வ் செய்கிறாரு. ஐ சப்போஸ் டு சர்வ் யூ குரு மகாராஜ், ஐயோ பிரிங்கிங் ஃபார் மீ அப்படின்னு நானும் பார்த்தேன். ஐயோ ஸோ குரு மகாராஜ் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவாரு. அதான் டிஓடி கேர்ன்னு சொல்லுவார். ஸோ அவர் டிபெண்டன்ட்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாக்கா அவரே வந்து கன்சல்ட் பண்ணி அவர் வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இதான் சர்வீஸ் ஆட்டிடியூட் சொல்லுவார். ஆனால் குரு வந்து நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கு இல்லை, நம்ம தான் சேவை செய்யணும். இருந்தாலும் அந்த இறங்கி வந்து குரு மகாராஜ் வந்து நம்மளுக்கு வந்து சேவை செய்கிறாரு. ஸோ இதான் அந்த குரு மகாராஜோட மூட், அவரோட அட்டிடியூட்ஸ். ஸோ எங்கே போனாலும் நம்ம ட்ராவலிங்கில் அங்கே போனால் கூட மேக் ஷூர் மை சர்வன்ட் கெட் பிரசாத் அப்படின்றவாரு. ஸோ நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சர்வெண்ட்டுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம வேலையை பார்க்க முடியும். அவருக்கு தெரியும் நம்மளும் டயரிங் ஆகி ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அவருக்கும் அந்த தெரியும். ஸோ அதை டேக் கேர் பண்ணிக்குவாரு நம்மளையும். ஸோ அதான் குரு மகாராஜோட மூட்டு டிவோட்டி கேர்ன்னு சொல்லுவாங்க இதான். ஸோ அந்த மாதிரி அந்த இதில் இருந்தார். ஸோ அப்போ நல்ல வேலை அப்புறம் கீழே நம்ம இறங்கினோடனே ஃபோனு கிடச்சிருச்சு. ஸ்டீவர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க, ஃபோனு கிடச்சிருச்சு. அப்புறம் அப்போ வந்து ப்ளூபெர்ரி இருக்காரு. இப்போ ப்ளூபெர்ரிலாம் இல்லை, ஃபோன். ஸோ தென் அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டோம். மெல்பர்ன் வந்துட்டோன்னே என்னாச்சுன்னா நம்ம இறங்கிட்டோம். ஃப்ளைட்டில் இறங்கிட்டோன்னே லக்கேஜ் வரல. லக்கேஜ் வந்து மிஸ் ஆச்சு. என்ன பண்ணுறது, மை காட். குருமாச்சோட ஜாமான் அதில் இருக்கு. லக்கி அந்த இன்னொரு சூட் கேஸில் வந்து குருமாச்சோட ஒரு செட்டு ட்ரெஸ் இருந்தது, ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ பட் நம்ம குருமாஷ் வந்து ரிலாக்ஸாக தான் இருந்தார், அது ரொம்ப பெருசுபடுத்தலை. ஸோ ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆகி ஃப்ளைட் வந்து டிரான்சிட் பண்ணி அந்த இடத்துல தான் எங்கேயோ லாகேஜ் மிஸ் ஆச்சு. அப்புறம் நான் எல்லாம் வந்துட்டோம். ஸோ எல்லாம் வந்தோடனே அங்கே மெல்பர்னில் வந்தோடனே தான் குருமராஜ் வந்து அப்படியே எல்லாம் டிஓட்டிலாம் பார்த்தோன்னே அவர் அப்படியே அவர் ஜாய்ஃபுல் ஆகி அவர் அப்படியே கிளாஸை கொடுத்துக்கிட்டு அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே நார்மலாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ ஹெசல் இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோ ஹெசலில் போய் ஏன்னா ஒன் டே அது ட்ராவல் தெரியுங்களா, அங்கேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாம்பேலேருந்து ஹாங்காங்லேருந்து இங்கே. அப்புறம் லாகேஜ் வேறு காணோம், லாகேஜ் வந்து டிலே வரல. ஸோ இந்த ஹெசல்லாம் கூட வந்தால் கூட பட் ஈ ஃபீல் லைக் இஸ் லைக் ஏன்னோ ஒரு இதுவும் வரல. அவர் வந்து பிகாஸ் அவரோட ஃபோக்கஸ் வந்து பிரச்சாரம் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணிங்களா பிரச்சாரத்தில், நான் இது மிஷனுக்குலாம் வந்திருக்கேன், நான் இதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னீங்களா, மற்ற இந்த கஷ்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக பெருசு பண்ணி மாட்டாங்க. இப்போ நம்ம லாகேஜ் லாகேஜ் போயிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருப்போம், ஒப்பாரி வச்சுட்டு இருப்போம். லாகேஜ் வரலையே, என்ன ஜாமான் வரலையே, எனக்கு இது வரலையே, எனக்கு அது வரலையே அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்போம். ஆனால் அவர் வந்து ரிலாக்ஸாக அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் சொன்னார், அந்த பிரச்சாரம் ஒரு செமினார் கொடுத்தாரு. அந்த செமினார் வந்து அக்கௌண்டபிலிட்டிலாம் செய்யணும், நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும், நம்ம எவ்வளோ புக்கு விற்கிறோம், எவ்வளோ இது செய்கிறோம். ஸோ எல்லாத்தையும் அந்த செமினாரில் கொடுத்துட்டு இருந்தார் அவர், முக்கியமாக பக்தர்களுக்கு. அப்புறம் பனியாத்தி செஞ்சார். பனியாத்தி டைமில் வந்து அந்த இது என்ன அழகாக வரைஞ்சி அந்த சிப் ஃப்ளாட் ரைஸு அவளு ஃபெஸ்டிவல், ரகுநாத் தாஸ்க்கு வந்து நித்யானந்தா புக் சொல்லுவார்ல. ஸோ அந்த ஃபெஸ்டிவலும் அவங்க செஞ்சாங்க அன்றைக்கி. ஸோ அப்போ குருமராஜ் வந்து ஆப்ஷன் பண்ணார், அந்த சிட்டாடாகியை எல்லாம் கோயிலுக்கு தான் ஃபண்ட் ரைசிங் பண்ணார். ஸோ இந்த மாதிரி குருமராஜ் வந்து எப்பயுமே அந்த பக்தரோட தொடர்பு அசோசியேஷன் கொடுக்க எந்த கஷ்டத்துலானோ அவர் வந்து பெருசுப்படுத்த மாட்டார். அது ஒரு குவாலிட்டி, குருமராஜோட குவாலிட்டி. அப்போ ஒன்று பங்களாதேஷில் கூட போனோம். பங்களாதேஷில் வந்து அப்போலாம் வந்து 2000 பேர் எல்லாம் இனிஷியேஷன் காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயும் கூட குருமராஜ் விடிய ராத்திரி வரைக்கும் இருப்பார், 2 மணி வரைக்கும் எல்லாம் இனிஷியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ குருமராஜும் இருப்பார் அங்கே. ஸோ அப்போ குருமராஜ் வந்து என்ன, பங்களாதேஷ்னா அது வேறு மாதிரி அவருக்கு. ஏன்னா அவங்களோட வரவேற்பு, அவங்களோட பக்தி எல்லாம் டோட்டலி லைக் அமேசிங். நானும் பார்த்தோம், இன்னும் அவங்க ஒரு டெம்பிள் திறக்க போகிறாங்க, எங்கேயோ ஒரு வில்லேஜ் போதிட்டு இருக்கு. அப்போ அந்த வில்லேஜில் வந்து 1 கிலோமீட்டர்
1 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாம் பக்தர்லாம் வந்து அப்படியே வரிசையா நின்று பூவை போட்டு குருமாச்சு வண்டி வருது, எல்லாம் வர வைக்கிறாங்க. இது அப்ப நான் என்ன சொல்றது வந்து இயர் 2004 அந்த டைம்ல. ஸோ எல்லாம் வரவேற்று எல்லாம் குருமாச்சியெல்லாம் சிறப்பாக செஞ்சாங்க. ஸோ அப்போ அந்த பங்களாதேஷோட ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு போகிறோம். ஸோ இந்தியாவுக்கு போகும்போது குருமாச்சிக்கு இப்போ பங்களாதேஷ் வந்து புவர் கண்ட்ரினாலும் அவங்களோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப என்ன எளிதான மனசு. வாய்ஸ் ஸ்லோவா விளங்குதுங்களா? சாரி, நான் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டேன். எஸ் பிரபு, கிளியரா இருக்கு பிரபு. யாரோ வாய்ஸ் ஸ்லோன்ட்டாங்க மெசேஜில். பிரபுஜி அப்பவுமே லோவா இருந்தது, சவுண்ட் கேட்கலைங்க பிரபுஜி. இப்ப கேக்குதுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ பங்களாதேஷில் முடிச்சுட்டு பங்களாதேஷில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்பயும் நான் செவன்டாக இருந்தேன், செவகனா முடிச்சுட்டு எல்லாம் போகும்போது அப்போ அவங்க வந்து ரொம்ப தாராள மனசு எல்லாம் டக்ஷன்லாம் கொடுத்தாங்க, நிறைய டக்ஷன். பட் ஐ திங்க் அபவுட் 60,000 lakhs என்ன 6 lakhs 60,000 rupees இருந்துச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன், குரு மகாராஜ் வாட் டு டூ வித் திஸ் மணின்னு. அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு, ப்ளீஸ் கிவ் டு த யாத்ரா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த காசு எல்லாத்தையும், அவர் தட்சிண காசு எல்லாத்தையும் வந்து அந்த ரீஜனல் செக்ரட்டரி அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. பங்களாதேஷ் பிரச்சாரத்துக்கு பாவிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துட்டாரு. ஸோ குரு மகாராஜ் வந்து எதுவும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. ஸோ இது வந்து என்னோட தட்சிண காசு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. அந்த யாத்திராவுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா பங்களாதேஷ் அவருக்கு தெரியும், புவர் கண்ட்ரி. ஸோ அவர் வந்து அந்த சூழ்நிலையில வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த காசை வந்து நீங்கள் யாத்திரா பிரச்சாரத்துக்கு பாய்ங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப லிபரலானது, எதுலையுமே அட்டாச்மெண்ட் இல்லை. ஈவன் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுவார், பிரசாதம் ஸ்பான்சர், அந்த ஸ்பான்சர் இந்த ஸ்பான்சர்லாம் பண்ணுவார். பிகாஸ் இதுதான் குரு மகாராஜ் மோட்டிவ், டு சர்வ் த டிவோட்டிஸ். பக்தர் சேவை செய்யறதுக்கு அவர் வந்து நிச்சயமா உதாரணமா இருக்காரு நம்மளுக்கு. ஸோ இதான் அவரோட மூட்டு, லிபரல். அப்புறம் லேட்லி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் குரு மகாராஜ் கூட லேட்லி வந்து நம்ம மகாராப்பு, பிகாஸ் நம்ம இந்தியன் செவன்லாம் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பர்ட். அவங்க நிறையா லைக் தருண், நிறைய பெங்காலி டிவோட்டிஸ்லாம் அவங்க நல்லா குரு மகாராஜ்க்கு சேவை செய்வாங்க. ஸோ என்னன்னா, அவங்க குரு மகாராஜ் அமெரிக்காவுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து விசா கிடைக்கல ஒரு 3 years பேக். ஸோ அப்போ மகாராப்பு கேட்டார், நம்ம கிருபா சிந்து கோகுல் தாமோதரா. ஸோ பிகாஸ் மலேசியனுக்கு வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கும். நம்ம போய் இன்டர்வியூ பண்ணோம், விசா எடுக்க ஒன் த ஸ்பாட் கொடுத்துட்டானுங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸ்லாம் அவங்களாம் போயிட்டு விசா எடுத்தாங்க, குரு மகாராஜுக்கு விசா போய் அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் குரு மகாராஜ் அங்கே சேவை செய்யறதுக்கு. அப்போ குரு மகாராஜ் வந்து டேலஸ்க்கு போனார். டேலஸில் வந்து குரு மகாராஜ் வந்து நம்ம சரோஜயா பிரபு அவங்க வீட்டில் தங்கிட்டு டெய்லி ப்ரோக்ராம், ட்ரீட்மெண்ட் செஞ்சார். ஆக்சுவலி என்ன ட்ரீட்மெண்ட்னா கேன்சர். இப்போ கூட அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ அப்போ இது வந்து 3 வருஷம் முன்னு சொல்லுவேன். ஸோ அப்போ குரு மகாராஜ் வந்து வீக்டேஸ்னா மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, மண்டேலேருந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் அவர் வந்து ஒர்க்கிங் டேஸில். ஸோ அந்த டைமில் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் போயிடுவார். அப்புறம் வீக்கெண்ட்ஸில் வந்து என்ன செய்வார், ஒரு இடத்துக்கு போகிறோம் பிரச்சாரத்துக்கு. அவர் சும்மா இருக்க மாட்டார். ஒரு இடத்துக்குனா அட்லாண்டாக்கு போவார், ஃப்ளைங் போயிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2-3 நாள். ஸோ இதே மாதிரியே ஒரு நாள் இந்த மாதிரி நார்தன் மிசிசிப்பியே எங்கேயோ ஒரு இடத்துக்கு, மிசிசிப்பி மேலே நார்தன் இடத்துக்கு குரு மகாராஜ் வந்து சப்போஸ் அவர் அங்கே போகிறது எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ப்ரோக்ராம்லாம் பனிஹாத்தி ப்ரோக்ராம் என்னமோ அரேஞ்ச்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து டாக்டர் சொல்கிறாரு, குரு மகாராஜ் போக முடியுமா போக முடியாதா, இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. அப்போ மகாராப்பு அவங்க சொன்னார், அங்கே
ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு முன்னுக்கு பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஷன். மாவரா பூ, சரோஜா பூ, அப்புறம் குருமார சங்கர் இருந்தாங்க. ஸோ எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாவரா பூ வந்து குருமாஜ் போகாதீங்க தான் சார். பிகாஸ் மகாரா வந்து எப்பயுமே அவர் வெல்ஃபேர் தான் பார்ப்பாரு, குருமாஜோட வெல்ஃபேர். ஸோ அப்போ குருமஹர்ஷி கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து அங்கே பக்தரெல்லாம் இருக்காங்க, நான் போய் பார்க்கணும். பிடிவாதமாக இருந்தார். ஐ ஹாவ் டு கோ அப்படின்ட்டாரு. ஒரு சமயம் எல்லாம் பிளான்லாம் மாறி ஸோ குரு மஹாராஜ்க்கு அரேஞ்ச் பண்ணி அவர் போயிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறோன்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஸோ அவரோட மெடிசன், அவரோட இது வந்து அவரோட நோய்க்கு குணப்படுத்துறது வந்து அந்த பிரச்சாரம் பண்ணுறது தான். ஸோ அவங்க போய் அவங்க பிரச்சாரம் பண்ணி அவங்க பக்தரை பார்த்தோன்னே அவர் பாதி நோய் அவரோட குணமாயிரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த மூட்ல இருப்பாரு. ஸோ இதுதான் குரு மஹாராஜோட மூட்டு. ஸோ ஆல்வேஸ் வாண்டட் டு கிவ் அ மெர்சி. அவரோட மெர்சி வந்து அல்வெடுத்து. அப்புறம் அந்த டேலஸ்ல வந்து சாது சங்கா ஒரு கன்வென்ஷன் மாதிரி இருந்தது. சாது சங்கனா எல்லாம் அமெரிக்கால எல்லாம் சேர்ந்து வருவாங்க. டேலஸ் அந்த ஒரு இடத்துல செஞ்சாங்க, கன்வென்ஷன் ஹால்ல. ஸோ அங்கே வந்து ஒரு 3000 பக்தர்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி அவங்க எல்லாம் தங்கி அவங்க கீர்த்தன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கடைசி நாளில் குரு மஹாராஜ் வந்து கிளாஸ் கொடுத்தாரு, ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கொடுத்தாரு அவங்க. ஸோ கீர்த்தன் பண்ணிட்டு ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில் சச்சின் கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார். ஹவு டு யூ ஃபீல் குருமா, ஹவு டு யூ ஃபீல் டிஸ்பைட் ஆல் திஸ் டிஃபிகல்ட்டி, ஸோ ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்டார். இப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சச்சினாண்ட மகாராஜ் கேட்குறாரு. குரு மஹாராஜ் என்ன சொன்னார்னா, டிஸ்பைட் ஆல் திஸ் மை டிஃபெக்ட், மை பாடிலி ஐ எம் வீல் சேர் பவுண்ட். எனக்கு வந்து நான் வந்து இந்த வீல் சேர் என்ன சொல்லுவாங்க, வீல் சேர் என்ன சொல்லுவாங்க, சக்கரை நாக்காளியில் இருக்கிறேன் நான். அப்புறம் என்னோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து பாதி தான் எனக்கு வந்து இது பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பல பிரச்சனைகளாக இருக்கு எனக்கு. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, இருந்தாலும் நான் வந்து உள்ளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மீன்ஸ் இட்டர்னலி அண்ட் பிளிஸ்ஃபுல். ஸோ அந்த பிளிஸ் தான் அவர் வந்து இவ்வளோ வரைக்கும் அவரோட பாடி வந்து கோஆப்ரேட் பண்ணனாலும் அந்த ஆத்மா, தூய்மையான ஆத்மா வந்து எப்பயுமே செய்யணும், பிரபுபாடுக்காக மிஷனுக்காக செய்யணும். ஏன்னா பிரபுபாடு நிறைய இது கட்டளைலாம் கொடுத்துருக்காரு அவருக்கு. 10,000 புக் வைக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50,000 பக்தரை உருவாக்கணும், இனிஷியேஷன் கொடுக்கணும். இப்போ 50,000 மேலேயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரபுபாடு நிறைய கட்டளை மாயப்பூர் டெவலப் பண்ணோம். ஸோ பல கட்டளைகள்லாம் கொடுத்துருக்காங்க குரு மஹாராஜ்க்கு. ஸோ அந்த கட்டளையை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் குரு மஹாராஜே இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அவரோட பாடி ஒத்துழைக்கிறதுனாலும் இருந்தாலும் அந்த ஸ்பிரிட், அந்த ஆத்மாவோட ஸ்பிரிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது யாரும் இது பண்ண முடியாது. இவன் ஒரு பக்தர் சொன்னாரு, இவன் புரோபாட் டைம்ல புரோபாட் சீக்கா இருந்தாலே புரோபாட் அந்த மாதிரி வீல் சேர்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணல. ஸோ புரோபாட் எண்டிங் பண்ணிட்டாரு. ஆனா குரு மஹாராஜ் பார்த்துட்டீங்களா, அவரே வீல் சேர்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும். ஏன்னா ஒண்ணுதே அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. குரு மஹாராஜ் அவரோட பிரபுபாதா கொடுத்த பொறுப்பு நிறைய இருக்கு, அதை செய்யறதுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல நம்மளும் குரு மஹாராஜோட கட்டளை எடுத்து நம்மளும் வந்து இந்த செயல்களை ஈடுபடணும். அவர் ப்ரோப்பர் மிஷன் அந்த மிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோமா, நம்ம வந்து குருவை ப்ளீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அல்டிமேட்லி நம்ம செய்வது, நம்ம குரு மஹாராஜுக்கு செய்வது. ஸோ இப்போ நம்ம குரு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அவருக்காக. மிஷன் பக்தி விஷா பண்ணலாம். இப்போ மலேசியாவில் எடுத்துக்கிட்டாங்க, இப்போ வந்து ஈஷான் கோரங்கப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண. பிகாஸ் இடையில குரு மஹாராஜ் வரும்போது பிரச்சாரம் பண்ண சொல்லிட்டு இருந்தாரு.
நம்மளாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். நம்ம பிரச்சாரம் பண்ணணும் சொன்னாரு. ஸோ அப்ப குருமராஜ் வந்து நிறைய நம்ம லீடர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு விட்டாரு, தேய்ச்சிட்டாரு. நீங்க என்ன பண்றீங்க, பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஈஷான் கோரங்க, நம்ம நேஷனல் வந்து ஈஷான் கோரங்க அப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவர் போய் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்காரு. அதாவது நித்தாய் கோரங்க 1-to-1 ப்ரீச்சிங் அப்படின்னு. ஸோ நித்தாய் கோரங்க 1-to-1 ப்ரீச்சிங் வந்து எவென்ச்சுவலி நம்ம போயிட்டு புது ஆளை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துட்டு, ஸோ நம்ம வாரம் போகிறோங்க. அப்போ பக்தர்கள் பிரச்சாரம் பண்ணி, ஸோ இதெல்லாம் வந்து குருமராஜ் கொடுத்த உற்சாகமும் நோக்கமும் அவரோட ப்ரீச்சிங் நோக்கமும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்மளோட மிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாக்க அல்டிமேட்லி அவரை நம்ம ப்ளீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் குருமராஜோட நோக்கம். அந்த நோக்கத்தை ஒரு சீடர் வந்து செய்யறது தான் அவங்களோட கடமை. ஸோ அதான். ஸோ எத்தனை மணி வரைக்கும் நானும் கேட்கல. 1:45 வரை, 1:45 இந்தியா டைம். உங்களுக்கு அங்கே பார்த்துக்கோங்க பிரபு. இப்போ வந்து 3 இப்போ 4 போகுது மணி. 4:15 வரை நீங்க கொடுக்கலாம் பிரபு. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர். இன்னும் 15 மினிட்ஸ் பேசலாமா? ஆமாங்க பிரபு, இன்னும் 15 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் ஆன்சர். இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டா கூட நம்ம ஏதாச்சும் குருமராஜ் பேசலாம். இப்ப கூட கேட்க பக்தர்களே ஏதாவது குருமராஜ் கேட்க போறீங்களா? எந்த லாங்குவேஜ் கேட்க போறீங்களா? நம்மளுக்கும் சொல்லலாம். பிரபு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க. இது இப்ப சொன்னது பத்தி இல்ல, வேற எதுவும் கூட கேட்கலாம். ராமபக்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. நீங்க வந்து குரு மகாராஜ் வந்து நல்லா இருக்கிற நேரத்துல நீங்க வந்து அவ்வளவு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்பெல்லாம் அவர் எப்படி இப்பயே இவ்வளவு வீல் சேர்ல ஆக்டிவா இருக்காரு இல்லையா? அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி ரொம்ப இதான் நீங்க சொல்ற மாதிரி 3 மாசத்துக்கு மேல ஒருத்தர் இருக்க முடியாது சர்வெண்ட் மாதிரி, அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஸ்டாமினாவோட இருப்பாரா? அவர் எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது பிரபு? ஆமா, அவரை பிடிக்க முடியாது. அவர் அங்க கொடுக்கணும்னு ஓடாரு, நம்ம பின்னால ஓட்டிட்டு இருக்கிறோம். அவர் வந்து ரொம்ப அந்த ஃபாஸ் இருக்குங்களா, அவர் இது செய்யணும். அது அவரோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வில் பவர் ஸ்ட்ராங்கு. அவர் முன்ன வந்து அந்த இந்த மாதிரி கீர்த்தன்ல கூட ஒரு பெரிய ஒம்பர் வச்சிருப்பாரு. யாருக்கு தெரியல, யாரும் பார்த்திருப்பீங்களா என்ன தெரியல. ஒம்பர் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம் பிரபு. ஸோ அது நம்ம எல்லாம் ஃபெஸ்டிவல் கிளாஸ் கொடுக்கும் போதோ அது ரத யாத்திராவுக்கோ நம்ம தூக்கிட்டு போனோம் அதை. ஸோ அவர் முதல் சின்ன கர்த்தலை ஒரு சின்ன கர்த்தனை வச்சிருப்பாரு. ஸோ அந்த கர்த்தலை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கீர்த்தன் வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்தாக்கா அதை எடுத்துருவாரு ஒம்பர். அது ஹெவி தெரியுங்களா? வந்து பாரம் 3 கிலோ இருக்கும், 2-3 கிலோ இருக்கும். ஸோ அதை எடுத்து அடிப்பாரு. நீங்க அடிச்சு பாருங்களேன், வைக்கும் கை வலிக்கும். பட் ஸ்டில் அவர் வந்து அப்போ வந்து சரியான ஆக்டிவ், சரியான ஸ்ட்ராங். ஒரு தடவை நான் ஒரு கதை சொல்ல மாட்டேன், முக்கியமான கதை. அப்போ லங்காவியில வந்து கன்வென்ஷன் செஞ்சோம். லங்காவினா ஒரு தீவு. அதுக்கு ஒரு லங்காவி மாதாஜி கூட இருக்கிறாங்க இங்க, சிரஞ்சீவி மாதாஜி. அவங்க லிங்க் கேட்டாங்க, இங்க இருக்கிறாங்க லங்காவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லங்காவில எத்தனை பேர் இருக்கீங்க இப்ப? 2 பேரா? மாதாஜி. ஓகே, சஞ்சீவி மாதாஜியும் வேற யார் இருக்கா? ஓகே, எனிவே நான் அந்த கதையை சொல்றேன்னு. அப்ப வந்து அவங்க தெரியல, அவங்க அந்த இடத்துல இருந்தாங்களா என்னன்னு தெரியல லங்காவியில. இப்பதான் இடையில இப்ப வந்து ஒரு நமாட்டா ஓடிக்கிட்டு இருக்கு லங்காவி தீவுல. ஸோ அங்க வந்து நம்ம கன்வென்ஷன் செஞ்சோம். அப்ப வந்து அங்க யாரும் பக்தர் அங்க யாரும் இல்லை. ஸோ அப்ப அந்த கன்வென்ஷன் வந்து ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணிட்டு அந்த இதுல என்ன சொல்லுவாங்க, பீச் ஓரத்துல அங்க அந்த ஹோட்டல்ல தங்கிட்டு செமினார் எல்லாம் கொடுப்பாங்க. சன்னியாசி பானு மகாராஜ் இருந்தாரு, பானு மகாராஜ், அப்புறம் ராமசுவாமி மகாராஜ் இருந்தாங்க, குரு மகாராஜ். ஸோ இவங்க சன்னியாசி கொஞ்சம் பேர் இருந்து. ஸோ அது வந்து ஒரு கன்வென்ஷன், ஒரு 3 days கன்வென்ஷன், 3 days 3 night 4 days. ஸோ அப்போ
அங்க எல்லாம் டிவோட்டிலாம் வந்து செமினார் காலையிலாம் செமினார் கலந்துட்டு சாயங்காலம் போல போயிட்டு எல்லாம் பீச்சில் குளிச்சுட்டு ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு தடவை என்னாச்சுன்னா அந்த பீச்சில் குளிச்சுட்டு இருக்கும் போது இந்த 2 பையனுங்க பொடினுங்க என்ன பண்ணானுங்க, அவங்க வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது எல்லாமே பிகாஸ் நீங்க பீச்ல போய் குளிச்சாக்கா எல்லாமே எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தண்ணியில போயிடுவாங்க. என்னாச்சுன்னா இந்த பையனுங்க 2 பையனுங்க அனந்தவி தான். அப்ப வந்து வயசு வந்து சிறு வயசு தான், யங்ஸ்டர்ஸ். இவங்க வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அலை அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே அலை அடிச்சு அப்படியே கொஞ்சம் ஆழமா போயிடுச்சு, ஆழம் இடத்துல போயிடுச்சு. அப்போ அவன் பையனுங்க வந்து அப்படியே தண்ணியில முழுகுறாங்க, அப்படியே முழுகுறாங்க 2 பேரு. அலை அடிக்குது, யாரும் போக முடியல அங்க. அப்ப குருமராஜ் என்ன செய்யறாரு, உடனே ஸ்விம் பண்ணிட்டாரு. ஸ்விம் பண்ணி அங்க போயிட்டு 2 பேரையும் அப்படியே இப்படி பிடிச்சிட்டாரு. இன்னும் கூட அவன் பையனுக்கு இப்ப வந்து கல்யாணம் பண்ணிட்டான், பையனுக்கு பெருசாயிட்டு. இன்னும் கூட அப்படி இப்படி பிடிச்சி குருமராஜ் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு 2 பேர்த்தையும் கீழே முழுகாம. அதான் நம்ம நினைச்சோம் குருமராஜ் வந்து நம்ம ஆன்மீக இதுலயும் காப்பாத்துறாரு, ஜட இதுலயும் பக்தரை காப்பாத்திட்டு இருக்காரு, 2 வகையிலையும். ஸோ குருமராஜ் அவ்வளோ ஸ்டெமினா, ஒரு ஸ்ட்ராங் அந்த டைம்ல. ஸோ பிடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு பக்தர் அர்ஜுனான்னு ஒருத்தர் சவுத் அமெரிக்கன் டிவோட்டி, அவரை வந்து ஹெல்ப் பண்ணாரு வந்து. ஸோ அப்போ அந்த 2 பையங்களையும் காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா அவனுங்க தண்ணியில மூழ்கி அவ எங்க போய் என்ன நடந்திருக்கும் தெரியாது. ஸோ அந்த சூழ்நிலையில குருமராஜ் வந்து காப்பாத்திட்டாரு. ஸோ அவன் இன்னும் கூட அந்த பையனுங்க மறக்க மாட்டாங்க. ஸோ லைக் திஸ் குருமராஜ் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் வீல் அவருக்கு அந்த டைம்ல. ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்வாங்க, ட்ராமா போடுவார். ஒரு சமயம் கேமரன் ஹைலண்டில் அப்போ கன்வென்ஷன் நடந்துச்சு. ஸோ அந்த டைம்லையும் குருமராஜ் வந்து ஆக்ட் பண்ணார் ட்ராமாவில். ஸோ என்னென்ன இன்வால்வ் பண்ண முடியும் எல்லாமே இன்வால்வ் பண்ணிடுவார். அவர் வந்து பார்க்க மாட்டார், நான் வந்து சன்னியாசியோ அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு வேறுபாடு இருக்காது. அவர் இறங்கி செய்வார், டிவோட்டி என்கரேஜ் பண்ணுவார் சர்வீஸில். ஸோ இதுதான் அவரோட மூட். சரிங்களா? சரிங்களா மத்திஜி? எஸ் பிரபு, தேங்க்யூ பிரபு. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம அப்படியே ரிலேட் பண்ணுவோம் கதையை. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது பக்தர்கள் கேட்க விரும்புறீங்களா பிரபுட்ட? அவர் அந்த லீலைகள் சொல்லுவாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாஸ் பிரபு. நம்ம குரு மகாராஜ் நம்ம இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போய் பார்த்திருக்காங்களா பிரபு? பேசியிருக்காங்களா? குருமராஜ் ஃபேமிலி மெம்பர்ஸா? எஸ் பிரபு. யா, நம்ம அமெரிக்காவில் போகும்போது இடையில அவர் போய் விசிட் பண்ணுவார். விசிட் பண்ணிட்டு ஆக்சுவலி குருமராஜ் வந்து ஒரு தடவை அவங்க ஃபேமிலியில் வந்தாங்க. ஸோ குருமராஜ் என்ன செஞ்சார், அவங்ககிட்ட அழகாக பேசிட்டு பிரசாதம் அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு அழகாக கிஃப்டாக கொடுத்தாரு. கிஃப்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்து டிசாபிள்லாம் செஞ்சாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துருவார் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். எஸ்பெஷலி அவரோட அங்கிள், அவரோட பிரதர் வந்தார். பிரதரோட பிள்ளைங்க சிவங்களாம் வந்து குருமராஜை மீட் பண்ணாங்க. மில்வாக்கி தான் அவரோட ஹோம், அவர் பிறந்த இடம். சார் அவங்க வந்து அட்லாண்டா இங்கே வந்தாங்க. அட்லாண்டாவா இல்லை டேலஸ் ஒரு இடத்துக்கு வந்தாங்க. நார்தர்ன் சைட்ல, நார்தர்ன் அமெரிக்கா. டேலஸ் வந்து சவுத்ல இருக்கு, மேல மிசிசிப்பி. ஹரே கிருஷ்ண பிரபு. நீங்க 3 மாசம் குருமகராஜ் கூட அவரோட பர்சனல் சர்வெண்டா இருந்திருக்கீங்க அவர் கூடவே. அதுல வந்து உங்களை ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்ன? உங்களால குருமகராஜுக்கு வந்து செய்ய முடியாது, உங்களுக்கு சேலஞ்சா இருந்த விஷயம் என்ன?
ஒரு சேலஞ்சா நான் சொன்னேன்ல, நான் ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியா துபாயில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது, அது ஜாமான்லாம் காணாம போனது, டிலே ஆகி சீக்கு வந்தது, அதான் ரொம்ப சேலஞ்சானது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று வந்து கல்கட்டால நான் பேசி ஒன்று சொன்னாரு குரு மகரிஷி ஒரு தடவை கல்கட்டால ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு ஸோ நம்ம படுக்க போறோம். அப்ப குருமா அது வந்து 11:30 ராத்திரி குருமாஷ் படுக்க போறாரு. ஸோ நம்ம வந்து குருமாஷ் அதெல்லாம் பெட் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நைட் ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ நம்ம படுக்க போறோம். அப்பதான் ஃபோன் வருது. இங்கே இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து ஃபோன் வருது. மிடில் இருந்து ஒரு மாதாஜி கால் பண்றாங்க. என்ன கால் பண்றாங்க தெரியுங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் பிரச்சனையா இருக்கு, எனக்கு இந்த ஃபேமிலி மேட்டர்லாம் ஃபேமிலி பிரச்சனைலாம் ஸோ குருமாஷனா கேட்டுட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணனால. ஸோ அந்த நேரத்தில் குருமாஷ் சொன்னார், ஐ மீன் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்க ஹஸ்பண்ட் பிரச்சனையா இருக்கு, ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு அப்படியே குருமாஷ் கேட்டுட்டு தான் ப்ரோக்ராம் படுக்கிற நேரத்தில். ஏன்னா அவங்க டைம் டிஃப்ரெண்ட், இங்கே டைம் டிஃப்ரெண்ட் கல்கட்டாவில். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டாரு. ஃபோனை வச்சுட்டாங்க அவங்க. வச்சுட்டுன்னா அப்புறம் குருமாஷ் என்னத்தம்மா சொன்னார் என்கிட்ட பர்சனலாக, சி ஐம் சன்னியாசினா இதான் சொன்னார். I'm Sannyasi. Why the household, they are having this family issue, they haven't come to me and this hours அப்படின்னாரு. ஸோ சம்டைம்ல நம்ம யோசிப்போம் ஏன் குரு மாஸ்டர். ஆனா இப்போ வந்து ஓகேலாம், இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டிவோட்டி கேர் அப்புறம் கிராஸ்தா இதெல்லாம் வந்து இப்போலாம் நம்ம சீனியர் டிசைபிள்ஸ்லாம் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க அதோட இந்த ஜாப்லாம். இது நான் சொல்றது வந்து early daysல இந்த மாதிரி தான் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, பிரச்சனையை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. ஸோ குருமாஷ் வந்து அவர் கேட்டு தான் இருப்பார் எல்லாத்தையும். ஸோ எவ்வளோதான் கேட்க போறாரு. ஸோ அப்போ இப்போ வந்து ஸோ டிஓடி கேர் இருக்கு. ஸோ குருமாஷ் மூலியமா இந்த டிஓடி கேர் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஒரு மாதாஜி இருக்காங்க இந்த டிஓடி கேர்லான குருமாஷ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து மோர் லைக் கவுன்சிலிங், அப்புறம் டிஓடியை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு. நம்ம கோயிலே ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட், பிரம்மச்சாரி, அவர் வயசாச்சு இப்போ. ஸோ அவர் என்னன்னா ரொம்ப ஸ்தபன். கோயில் இது ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரு, ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாரு, அந்த ஒரு ஃபாலோ அப் இல்லை. ஸோ இந்த மாதிரினா அவர் கால் வர டயபிட்டிஸ், அவர் கால் வர புண்ணு, ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து ஸ்தபன்னு ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரு. ஸோ நம்மளும் சொல்லி சீனு போச்சு. அப்போ இப்போ இந்த டிஓடிக்கு ஜேபிஎஸ் கேர் யூனிட்ஸ், அதாவது ஜேபிஎஸ்லேருந்து ஜெயபதேவ சுவாமி அது ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு டிஓடி கேர்னு யூனிட்லேருந்து அங்கேருந்து ஒரு மாதாஜி கால் பண்ணி இந்த மாதிரி பாரு, இந்த குரு மகரிஷி இப்படி சொல்றாரு, உன்னோட என்ன உங்களோட நம்ம ரிப்போர்ட்லாம் அனுப்பணும், அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பணும் அந்த ஜிபிஎஸ் கேர் யூனிட்டுக்கு. ஸோ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அப்போ இதை வந்து அவங்க போயிட்டு குருமாச்சி சொல்லி, ஸோ அப்போ குருமாச்சி என்ன சொன்னார், இபட கோ டு ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அவர் போனார். அப்புறம் தான் அவர் வந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் ஃபாலோ அப் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்காரு. ஸோ மீன்ஸ் சில சமயத்தில் சொல்லுவாங்க, குரு மகரிஷிக்கு வந்து நிறைய சீடர் இருக்காங்க, குரு மகரிஷி யாரும் பார்த்துக்க மாட்டுறாங்க, குரு மகரிஷி பார்த்துக்க முடியாது அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி குரு மகரிஷி வந்து எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரோட ஏஜெண்டா இந்த மாதிரி டிஓடி கேர் யூனிட்ஸ் இருக்கு, அப்புறம் நிறையா டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து உதவி செய்கிறாங்க, குரு மகரிஷி அசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கே கனெக்ட் பண்ணிருமா நம்மளுக்கு தெரியும் எப்படி இது பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம உதாரணமாக இருக்கு பாருங்க. அப்புறம் குரு மகரிஷிட்ட அவங்க சொன்னாங்க, அந்த மாதாஜி கூட பேரை வந்துட்டேன் தெரியல, அவங்க இந்த இதில் இருக்காங்க, நான் குரூப்பில் இருக்கேன். ஆனால் அவங்க ஜேபிஎஸ் கேர் யூனிட்டு. ஸோ அவங்க பேசி குரு மகரிஷிட்ட ரிப்போர்ட் அனுப்பி கடைசியில் அவர் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறாரு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி குரு மகரிஷி ஆல்வேஸ் வாண்ட் டு வெல்ஃபேர், டிஓடியோட வெல்ஃபேரை அவர் ரொம்ப பார்த்துக்க விருப்பப்படுவார். ஸோ நம்மளும் வந்து ரொம்ப நெக்லிஜென்டாக இருக்கக்கூடாது, நம்ம கடமையில் நம்மளும் டேக் கேர் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த உடம்பு வந்து நம்மளோட கிருஷ்ணாவோட சேவையில் ஈடுபடுத்தணும். ஸோ அப்போ நம்ம நெக்லிஜென்டாக இருந்தாக்கா
கோயில் நம்மளுக்கு தான் நம்ம சரியா முறையா சேவை செய்ய முடியாது பகவானுக்கு. அதனால நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதான் குரு மகர்ஷியோட take care. Although we are not this body, but we have to take care of the body to serve the mission. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க வந்து இப்ப சர்வெண்டா குரு மகாராஜ் கூட 3 மாசம் இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கையில உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் சந்தோஷமா அதே சமயத்துல என்சைட்டியும் எப்படி சேவ் பண்ண போறோம் அப்படின்னு. ஏன்னா அது ஏன்னா எல்லா இதையும் பார்த்துக்கணும் பாருங்களேன். ம், நம்ம அவரோட துணியை ஒரு பேக் லக்கேஜை பார்த்துக்கணும், ஒரு பாஸ்போர்ட்டு, ஒரு இமிகிரேஷன் விசா இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு விசாவை பார்க்கணும். அது சமயத்தில் ஜேபிஎஸ் ஆஃபீஸ் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க விசா. ஸோ நம்ம அந்த டிரான்சாக்ஷன் அந்த இமிகிரேஷன்லாம் போனாக்கா அதெல்லாம் குரு மகாராஜ்க்கு இருந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். சமயத்தில் நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா அதான் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அந்த சர்வீஸில். அப்புறம் 3 மாசம் கழிச்சு நீங்க வந்து சேவை முடிஞ்சு திரும்பி போன பின்னாடி உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்தது குரு மகாராஜ் விட்டு பிரிஞ்ச பின்னாடி? ஐயோ, பிரிஞ்சு போறமேன்னு இருந்தது. ஆனா கொஞ்சம் ரிலீஸா இருந்தது. ஐயோ கிருஷ்ணா, ரிலீஸா இருந்தது. அதே சமயத்துல குருமாஷ் விட்டு பிகாஸ் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வரும் குருமாஷ் சேவை செய்யும் போது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்காரு, ஒரு ஃப்ரெண்டா பார்ப்பாரு, நல்லா பேசுவாரு. ஏன்னா நம்ம சமயத்துல we have to ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் என்னோட இது வந்து லைக் நான் வந்து ரெஃபரன்ஸாக தான் பார்ப்போம் குருமாரிச்சை. நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாக்கா நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் அது போயிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பயபக்தியோட தான் நம்ம சேவை செய்வோம். குரு மகாராஜ் வந்து எப்பவும் நகைச்சுவை உணர்வு உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. சந்தில ஜோக் பண்ண சொல்லுவாரு. ஆமா, அது இருக்கு. உங்கள்கிட்ட எந்த மாதிரி எல்லாம் குரு மகாராஜ் ஜோக் பண்ணிருக்காங்க? ஐயோ, நிறைய ஜோக் இருக்கு, எனக்கு புரியல, எனக்கு மறந்துட்டேன். ஏன்னா சில சமயத்துல என்ன ஜோக், அதான் எஸ் நோ வெரி குட் அது ஒண்ணு. அப்புறம் அந்த கதையை சொல்லிட்டு அதை சொல்லுவாரு. நானே இப்ப இந்த ரிகால் பண்ண முடியல, ஞாபகம் Okay, bro. சந்திரா அந்த மாதாஜி ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தன்வா பண்ணாம் பிரபு. பண்ணாம பிரபு, குரு மகாராஜ் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் பிரபு? இப்பயா இந்த காலத்துலயா, இந்த கட்டத்துல? அவரு கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களா? ஆஹா. கூட பிறந்தவங்க வந்து பிரதர்ஸ், 2 பிரதர்ஸ். எனக்கு தெரியல எக்ஸாக்ட்லி. ஒரு சிஸ்டர் இருக்காங்களா, ஒரு 2 பிரதர்ஸா? 2 சிஸ்டர் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. 2 சிஸ்டர், பிரதர் வந்து 2 பேரா? எனக்கு தெரியல பிரபு. அதான் பிரதர் வந்து 2 பேர் போல இருக்கு. நான் பிகாஸ் அன்னைக்கு பார்த்தது வந்து 2 பிரதர் தான் பார்த்தேன், சிஸ்டரா பார்க்கல. இங்க சென்னையில டிரான்ஸ்பிளான் நடக்கையில 2 சிஸ்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க இல்லையா? அந்த புக்ல இருக்கு நினைக்கிறேன், மில்வாக்கி டு மாயப்பூர். வேணி சின்ன பையன் அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் மலேசியால தான் பேசுறேன். ஏன் மலேசியால வந்து நம்மளோட ஹரே கிருஷ்ணா சென்டர் வந்து ரொம்ப குறைவா இருக்கு பிரபு? ஏன்னா ஒரு தடவை டிராவலிங் போறதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுது. இந்த ரவாங், இந்த பத்திக்கு, இந்த மாதிரி எல்லாம் சென்டர் இருந்துச்சுன்னா இங்க ஆளுங்களை கூட்டிட்டு போறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் பிரபு எங்க ரொம்ப குறைவா இருக்கு? நானும் ரொம்ப நேரம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்ப கடைசியில போனீங்க? எப்ப கடைசியில வந்தீங்க? இல்ல பிரபு, நான் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஜெகநாத் மண்டி இஸ்கான். இங்கதான் இருக்கீங்களா மலேசியால? நான் மலேசியால தான் இருக்கேன். ஆனா நான் வந்து 1 வீக் 1 வாரம் தான் போய், மத்த எந்த ப்ரோக்ராமே என்னால. ராவாங்கல வந்து நமாட்டா செய்வாங்கல்ல, நீங்க பத்திகேஃப்ல இருக்கீங்களா? நான் சுங்கைபுலோல இருக்கேன் பிரபு. சுங்கைபுலோன்னா நீங்க பத்திகேஃப்ல வந்து நமாட்டா செய்றாங்க, பக்தி விஷா செய்றாங்க, அமிர்த மாதாஜி, அந்த மோகன முரளி பிரபு. நான் ஜெகநாத் மண்டி இஸ்கான் தான் போறேன். சில பேர் நான் கூப்பிடும் போது அவங்க சொல்றாங்க கேரளா ரொம்ப தூரம் எஸ்பி சொல்றாங்க. ஏன்னு யோசிப்பேன். அங்க சுங்கைபுலோல பக்தர் இருக்காங்க. சோ நீங்க வேணா அந்த இவரு இருக்காருல்ல, அந்த பேரு என்ன,
அவங்க கூட நீங்க ஐ மீன் கேதரிங் செய்யலாம், பக்தி விஷாவோ இல்லை நமஹட்டா ப்ரோக்ராம் கூட செய்யலாம். நீங்க ஜெகன்மண்டியில போனீங்களா? அங்க அந்த இவர் பாலா பிரபு இருக்கார்ல, சிங்கப்பூர்ல இருக்கான். தெரியல பிரபு. அவங்க வீட்டுல கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் ப்ரோக்ராம். நீங்க வந்து கிருபா சிந்து போவாங்க கோயில்ல அங்க கேட்டு பாருங்களேன். லோக்கல் மனுஷன் ராசபிராயண பூவோ இல்லை கிருபா சிந்து பூ கேட்டீங்களா, so அவங்க வந்து ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணலாம். லோக்கல் பிரச்சனை சரி. இந்த மாதிரி கோயில் அந்த மாதிரி சென்டர் ரொம்ப குறைவா இருக்கு பிரபு. அதான் எனக்கு தெரியல என்னன்னு. மலேசியால எடுத்துக்கிட்டா ஒரு 30 சென்டர் இருக்கு. மலேசியா பூரா 30 சென்டர். அப்ப எல்லாம் வீக்கெண்ட்ஸ் தான் எல்லாம், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தேம் எல்லாம் முக்காவாசி எல்லாம் வேலை செய்யறவங்க தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க சென்டர். அவங்களுக்கும் கமிட்மெண்ட்லாம் இருக்கு பாருங்களேன். ஃபுல் டைம் பக்தர் பார்த்தீங்கன்னா குறைவு தான். ஃபுல் டைம்ல எடுத்துக்கிட்டாங்க நீங்க ஜெகனமண்டியில ஃபுல் டைம் இருக்காங்க இங்க, அப்புறம் முந்தாகாவில் ஒருத்தர் இருக்காங்க, அப்புறம் மிலாக்கால, இந்த மாதிரி தான் ரொம்ப இடத்துல இல்லை. நான் பாக்குறேன் போற இடத்துல ஒரு சென்டர் தான் இருக்குது. சில நேரத்துல நான் போகும்போது டிராவலிங் போகும்போது பார்த்துருக்கேன், சென்டர் ஒன்று தான் இருக்கு. கொஞ்சம் யோசிப்பேன், ஏன்னா இங்க வந்து மலைக்காரங்க நிறைய பேரு. ஸோ ஒவ்வொரு கம்பத்துக்கும் ஒரு அவங்களோட இது வச்சிருக்காங்க, சம்பாயம் பண்றது இது வச்சிருக்காங்க. நானும் யோசிப்பேன். ஏன்னா பாப்புலேஷன் பார்க்கணும். ஆமா, பாப்புலேஷன் பார்க்கணும். மலைக்காரங்களாம் மெஜாரிட்டிங்க. ஆமா, அவங்க ஒரு 60% இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 8% தானே. 8%ல நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. அதுலயும் அந்த 8%ல வந்து சிலவங்க கிறிஸ்டியன், சிலவங்க முஸ்லீம் இருக்காங்க, ஆமா, சீக்கர் இருக்காங்க. இன்னொரு கேள்வி பிரபு, இந்த சில இடத்துல நான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கேட்கும்போது குரு மகாராஜோட ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பகவத்கீதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க வந்து இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப நல்லா இல்லை, தமிழ்ல கேட்க ஆசைப்படுறோம். ஆனா ஏன் இதே குரூப்ல அந்த மாதிரி ஏன் நீங்க யாராச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் இடையில காலகட்டத்துல மாவரப்பு வந்தாரு பாருங்க. அப்போ ஒரு வீட்டுல போகும்போது அவங்க வந்து மலேசியாவோட குரு மகாராஜ் கொடுத்த லெக்சர் மலேசியாவோட இருக்கு அக்காய்ஃப்ல, ஐ மீன் டேப்ல, இந்த டேப்ல தெரியுங்களா, முன்ன அந்த காலத்துல வந்து இந்த டேப் தானே இதுல போடுவாங்களே. சோ அந்த டேப்ல வந்து நிறைய கேசட். அப்ப அந்த கேசட்ல வந்து குரு மகாராஜ் வந்து மலேசியால லெக்சர் கொடுத்திருக்காரு. மலேசியாவில லெக்சர் கொடுத்தது எல்லாம் வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. தமிழ்ல வந்து பின்னால வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த கேசட் எல்லாத்தையும் எடுத்து மகாவராப்பு இடையில இப்போ வந்ததுதான் குருமாஷ் வந்தார்ல. ஸோ அந்த கேசட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு மகாவராப்பு. போயிட்டு அங்க வந்து நம்ம இவரு பேர் என்ன அக்காய் செய்வாரு, ஷியாமரசிகா பிரபு. ஷாமரசிகா பிரபு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஷாமரசிகா பிரபு இதெல்லாம் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆடியோல மேபி அந்த குருமரத் இங்கிலீஷ்ல பேசும்போது தமிழ்ல அந்த இது வரும், டிரான்ஸ்லேஷன் வரும். நான் என்ன நினைக்கிறேன் பிரபு, இந்த கிளாஸ் இப்ப நடத்துறோம், இங்க இந்த கிளாஸ் நடத்துறாங்க. ஸோ இதுல கூட நம்ம இந்த மாதிரி அவர் ஸ்பீச் வந்து போட்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் கேட்கறதுக்கு தமிழ்ல. அது யாராச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஷியாமரசிகா பிரபுட்ட கேக்குறேன் மாதாஜி, வீடியோ ஆடியோ கொடுத்தாங்கன்னா நான் வந்து போட்டு விடுறேன். அவர்தான் செய்யறாரு. அவங்கதான் அதெல்லாம் வச்சிருக்காங்க, தந்தாங்கன்னா போட்டு விடுறேன். அந்த ஆர்கைவ் குருமாஷோட ஆர்கைவ்லாம் அவர் தான் செய்யறாரு, ஷாமரசிகா. அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு அந்த செய்யறது. சரிங்க பிரபு. ஏன்னா எனக்கு வந்து மாதாஜி பிணையங்களும் தான் இந்த பக்தியே எனக்கு கொடுத்துருந்தாங்க, புக்கு என் மகன் மூலியமா. ஸோ அவங்க மூலியமா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த ஹரிகிருஷ்ணா பக்தி. அதுக்கப்புறம் தான் நான் இந்த புக்கு படிச்சு ஹரிகிருஷ்ணாக்கு வந்திருந்தேன். இல்லைன்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காரு ஹரிகிருஷ்ணா என்ன அப்படின்னு. அதான் ரொம்ப பேர்த்துக்கு தெரியல பிரபு ஹரிகிருஷ்ணா பத்தி. எல்லாரும் என்னமோ வேற, அது வந்து ஆங்கிலத்துல இருக்கனால வெள்ளைக்காரங்க இந்த வெள்ளைக்காரங்க சாமி அப்படிலாம் சொல்றாங்க. அது இன்னும் நான் சரியான நம்ம போய் அதை கொடுக்கல. ஆனா குரூப் அதை வந்து அவங்களுக்கு பகவத்கீதையில வந்து என்ன கிருஷ்ணா வந்து வெளியூர்ல இருந்து பேசுறாரு, எல்லாம் குருசேத்தில தானே பேசுறாரு, இந்தியாவில தானே பேசுறாரு. ஆமா
அது அது பகவதிக்கு அவங்க யாரும் திறந்து படிக்க மாட்டாங்க பிரபு. படிக்க கொடுத்தா மாட்டாங்க. கூட அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அது நேரம் இல்லை சொல்லிட்டேன். நான் சார் நீங்க நேரத்தை கொடுங்க, அப்பதான் அவங்க நேரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். தெரியல பிரபு, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம நூல் நம்ம தான் படிக்கணும். ஆனா மற்றவங்க தான் ஆர்வமா படிச்சுட்டு நம்ம இது கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாங்க, சனாதன தர்மத்தை. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, எல்லாரும் உங்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க பிரபு. இல்ல, நீங்க என்னது கேட்கறதுன்னா நம்ம அது பிரகாரம் கதையில சொல்லலாம். எந்த அஸ்பெக்ட் எல்லாம் யாரும் கேக்குற மாதிரி தெரியல பிரபு. தெரியல. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத் பிரணாம் பிரபு. கிருஷ்ணா தான். ஹரே கிருஷ்ணா. பிரபு வந்து இப்போ குரு மகாராஜ் வந்து பக்தர்களுக்கு வந்து நிறைய அந்த ப்ரொடெக்ட் கொடுக்குறாங்க பிரபு. பக்தர் அல்லாம பொதுமக்கள் வெளியே இருப்பாங்கல்ல பிரபு, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து அவருடைய கருணை கொடுத்துருக்காங்க பிரபு? இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஃப்ளட் வரும்போது அங்க போயிட்டு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி பொது விஷயங்கள் இருக்கும்ல பிரபு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க பிரபு. அஃப்கோர்ஸ் குரு மகாராஜ் வந்து இட்ஸ் வெல்ஃபேர் ஃபார் எவ்ரிதிங். ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தேன், ஆக்சுவலி குரு மகாராஜ் வந்து இந்த வெளியால் பார்த்தா கூட அவங்க குரு மகாராஜ் பார்த்தாலே அவங்க வந்து அப்படி ஒரு தடவை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு. ஒரு தடவை நம்ம குரு மகாராஜ் வந்து டேலஸ்ல இருக்கும்போது அங்க என்ன இது ஜிம் போவார். ஜிம் அது வந்து ஆக்சுவலி தெரப்பி செய்கிறது. அந்த ஸ்விம்மிங் பூலில் அவர் வந்து நடப்பார்ல. ஸோ அங்கே போயிட்டு நடந்துக்கிட்டு அங்கே வந்து சேஞ்சிங் ரூம் இருந்தது. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து வெளியால் அவர் குரு மகாராஜை பார்த்தோன்னா அப்படியே முட்டி போட்டு அப்படி நிற்கிறாரு. வெள்ளக்காரு முட்டி போட்டு நிற்கிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்குது. எங்களே பார்க்குறோம், என்ன இது குரு மகாராஜ் வந்து அவருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது. ஆனா அது பார்த்தோன்னே குரு மகாராஜை பார்த்தோன்னே ஒரு அவருக்குள்ளார என்னமோ தோண்டி அப்ப குரு மகாராஜோட மர்சி அவர் கருணையை வந்து அப்படியே அவர் வந்து யாரும் பக்தரோ இல்லையோ அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இட் மீன்ஸ் இட்ஸ் லாட் ஆஃப் அதான் அந்த சொல்லுவோம்ல, ஒரு தூய்மையான பக்தர் கூட அசோசியேட் பண்ணாக்க அந்த நேச்சுரலி அந்த அவங்களோட அவேக்கன் இந்த லவ் ஆஃப் காட் இது வந்து அவேக்கன் ஆகும். அவங்களுக்கு தெரியாமே அது என்னமோ ஒரு எக்ஸஸில் இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பார்க்கும்போது பிகாஸ் நான் சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாக்க நம்ம அந்த அவங்க மகிமை தெரியாது பாருங்க. ஃபெமிலிட்டி பிரீட் கண்டேம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து வந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படி பயபக்தியாக இருந்துட்டு முட்டி போட்டு அப்புறம் கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ரொம்ப அப்போ குரு மகாராஜும் மர்சிஃபுல்லாக இருந்துட்டு அவர் வந்து அந்த ஜெகநாடு ஸ்டிக்கர் அந்த ப்ரஷ் இருக்குல்ல எடுத்து அவர் தலையில் வச்சுட்டு பிளெஸ்ஸிங் கொடுத்தாரு. ஸோ மீன்ஸ் குரு மகாராஜ் வந்து யாரும் டிஃப்ரெண்ட் பண்ண மாட்டார், எல்லாத்துக்கும் கருணை கொடுக்குன்னு தான் நினைப்பார். எப்படி அவங்க வந்து கிருஷ்ணவனுக்கு வர்றது தான் அவங்க நினைப்பார். ஸோ இதுதான் குரு மகாராஜோட மூட் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி நிறையா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலி குரு மகாராஜ் எப்படி வெளியால் கூட டீல் பண்ணுறது. ஒரு தடவை கூச்சிங் ரதயாத்திரானும் அப்படித்தான். கூச்சிங் ரதயாத்திரா வந்து அவிஷால தள்ளிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் அங்கே லோக்கல் கொஞ்சம் பேர் வந்து குரு மகாராஜ் பார்த்தோன்னா அவங்களும் ஆடுறாங்க கீர்த்தனில். ஸோ லைக் தே பிகம் நேச்சுரலி எக்ஸசிவ். நேச்சுரலி அவன் வந்து அவங்களுக்கே அறியாமே அவங்களே வந்து அந்த கீர்த்தனையும் பங்கு கொண்டு அவங்களும் கீர்த்தனை ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் அசோசியேஷன் கொஞ்சம் ஒரு லாப மாத்திர சாது சங்கா அந்த சாது சங்காவோட அந்த அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். குரு மகாராஜ் கருணை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாத்துக்கிட்டையும், பக்தருக்கு மட்டும் இல்லை வெளியால் கூட. ஸோ அந்த மாதிரி குரு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். சேனத்தில் நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியராக எடுத்துக்கிட்டாக்கா அந்த அப்ரிஷியேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ பண்ண முடியாது குருவோட மகிமை. ஸோ நம்ம வேல்யூ பண்ணுறதுனா நம்ம வந்து
அவரோட கட்டளையை பின்பற்றணும். இப்போ கூட கட்டளை கொடுத்துருக்காரு, டிசாபிள்ஸ் எல்லாம் வந்து பக்தி சாஸ்திரி, பக்தி விபா, இந்த மாதிரி வேத சாஸ்திரங்கள்லாம் படிங்க. இங்கே நம்ம படித்தாதான் நம்ம புரியும் பாருங்களேன் விஷயங்கள்லாம். இல்லைன்னா அப்படியே இக்னோரன்ஸ் இருந்துட்டு நம்மளுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வெளிப்படுறதுக்கு என்னன்னா ஒரே வழி, இந்த மாதிரி சாஸ்திரங்களை படித்து பக்தர்கள் சேவை செஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் அவரோட உள்நோக்கம். ஏன்னா உண்மையான கம்பேஷன் வந்து கம்பேஷன் பராசுகா பரசுகா பரடுக்கா டுக்கி தான் வைஷ்ணவோட கொள்கை. அதாவது மற்றவங்க கஷ்டத்தை பற்றி அவர் கஷ்டப்படுவார், அவர் கஷ்டத்தை அவர் பார்க்க மாட்டார். அதுதான். ஸோ அவர் இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணி அந்த மசியை கொடுக்கணும்னு அவரோட நோக்கம் அதுதான். பரடுக்கா டுக்கி வைஷ்ணவர்களை வந்து இந்த இந்த சிந்தனையில தான் இருப்பாங்க. எப்படி கருணை கொடுக்கறது மக்களுக்கு, எப்படி அவங்கள வந்து பக்தராக்கி அவங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவங்களோட கம்ஃபர்ட்டே அவங்க வந்து ரினவுன்ஸ் பண்ணுவாங்க, கிவ் அப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் குருமாச்சோட மூவ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா பிரபுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி இந்த உரையை வந்து முடிச்சுக்கலாம், இந்த வகுப்பை. ரொம்ப நன்றி மதியம். ஹரே கிருஷ்ணா. யாதவ சந்திரா, உங்க கை தூக்கிருக்கீங்க இல்ல? ஓகே. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏகாதேசி, மாயாப்பூர் மலேசியாலாம் நாளான்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை தான் ஏகாதேசி. நாளைக்கு பாண்டவ நிர்ஜல ஏகாதேசி தமிழ்நாட்டுல. அதனால 24 மணி நேரம் ஜெபம், அதுக்கு வந்து குரு மகராஜ் கூட சேர்ந்து ஜெபம் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அந்த லிங்க் வந்து இதே குரூப்ல அனுப்பிச்சு வைக்கப்படும். குரு மகராஜோட ஆரோக்கியத்திற்காக நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம். அந்த ஏகாதேசி நாள்ல வந்து அவருக்கு அர்ப்பணிக்கிறது வந்து மிகப்பெரிய நன்மை, குரு மகராஜோட உடல் நலத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ 24 நாளைக்கு காலையில 6 இந்திய நேரம் 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது. நாளானைக்கு காலையில 6 மணி வரை இருக்கு. 26 மணி நேரம் தொடர்ந்து இருக்கு. முடிந்தவர்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. உங்களோட பிரார்த்தனைகளை குரு மகராஜருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. இங்கே நம்ம 6 மணிக்குல இருந்து நம்ம 12 மணி வரைக்கும் அவங்க கீர்த்தனம் பண்றோம். குருமாஷோட தொடுல சேரும். தேங்க்யூ எல்லா பக்தர்களுக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வந்து இதே ப்ரோக்ராம் சந்திக்கலாம். நாளைக்கு எல்லாரும் குரு மகராஜரோட பிரார்த்தனை, குரு மகராஜுக்காக பிரார்த்தனை செய்யறதுல சந்திக்கலாம். நன்றி பக்தர்களே, நன்றி. பிரபு ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களோட அனுபவங்கள். தேங்க்யூ சோ மச் பிரபு. குரு மகராஜரோட உங்களோட சங்கத்தை வந்து எல்லாருக்கும் நீங்க கொடுத்தீங்க. நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. இந்த வாய்ப்பு வாஞ்சா கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ பரிதானாம் தேவதாக சுவாமி குரு மகராஜ் கி ஜெய். பத்தித குருதேவ் கி ஜெய். நிதாய வந்தே. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Prabhu.